Hey all, Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to our channel Unbox with Sabi. தினம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற பொருட்களை வீட்டிலே தயார் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. பிகாஸ் வெளியே கடைகளில் வாங்குற எல்லாமே பியூரானதாக கலப்படம் எதுவும் இல்லாமல் இருக்குமாங்கிறது டவுட் தான். இதுவே நம்ம வீட்டில் நாமளே ரெடி பண்ணிக்கும் போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கும். ஓகே, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியானது தான் கொடுக்குறோங்கிற சந்தோஷமும் மனநிறைவும் இருக்கும். அதுக்காக எல்லா பொருட்களையுமே நம்மளால் தயார் பண்ணி வச்சுக்க முடியுமா அப்படின்னா அது இம்பாசிபிள் தான். பட் அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் அடிக்கடி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய மசாலா பொருட்களை மட்டுமாவது நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. அந்த வகையில் நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான குழம்பு மசாலா தூள் ரெசிபியை தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த ஒரு குழம்பு தூள் இருந்தால் போதும், நிறைய குழம்பு வகைகளை இந்த மசாலா பயன்படுத்தி பண்ணலாம். சாம்பார், காரக்குழம்பு, மீன் குழம்பு, புளிக்குழம்பு, சிக்கன், மட்டன், இப்படி எல்லா குழம்புக்குமே இந்த ஒரு மசாலா வச்சு சூப்பராக சுவையாக பண்ணிடலாம். இந்த குழம்பு மசாலா தூள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே வீட்டு மாடியை சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு துணி விரித்து அது மேலே காய போட்டுடலாம். இப்போ அடிக்கிற வெயிலில் ஒரு நாள் போதும், சூப்பராக காஞ்சிரும். என்னென்ன பொருட்கள் எவ்வளோ குவான்டிட்டியில் எடுக்கணுங்கிறத நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் 1 கிலோ மிளகாய்க்கு தகுந்த அளவுகளை தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் 2 கிலோ மிளகாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற எல்லா பொருட்களோட அளவுகளையுமே டபுள் ஆக்கிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 1 கிலோ மிளகாய்க்கு 100 கிராம் வரலி மஞ்சள் அப்படின்னா 2 கிலோ மிளகாய்க்கு 200 கிராம் வரலி மஞ்சள் எடுத்துக்கணும். இப்படி தான் மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸோட அளவுகளையுமே டபுளாக எடுத்துக்கணும். இல்லை 1/2 கிலோ தான் மிளகாய் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அப்போ வரலி மஞ்சள் 50 கிராம் அளவுக்கு குறைச்சி எடுத்துக்கணும். மற்ற எல்லா பொருட்களோட அளவுகளையும் இதே மாதிரி பாதியாக குறைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி அளவுகளை இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மசாலா பக்காவாக வரும். அப்புறம் முக்கியமான விஷயம், காய வைக்கும்போது எல்லா பொருட்களையும் கையை வச்சு நல்லா பரப்பி விடுங்க. அப்போ தான் அது ஈவனாக காயும். நான் இந்த மசாலா பண்ணுறதுக்கு வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய வரமிளகா 700 கிராமும் காஷ்மீரி மிளகா 300 கிராமும் சேர்த்து 1 கிலோ மிளகாயாக எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகா சேர்த்துக்கும் போது நமக்கு மசாலா நல்ல கலர்ஃபுல்லாக கிடைக்கும். அதுக்காகத்தான். மிளகாய் நல்லா காயறதுக்கு முன்னாடி இப்படி தான் உடையாமல் ரப்பர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுவே காய வச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் நம்ம லைட்டாக உடைச்சாலே போதும், சூப்பராக மொறுமொறுன்னு உடஞ்சிரும். இந்த அளவுக்கு மிளகாய் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் கருவேப்பிலையும், இதுவும் நல்லா மொறுமொறுன்னு நொறுங்குற அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே வறுத்துக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நல்ல அகலமான பாத்திரமாக வச்சுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு பொருளையும் 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுக்கணும். நிறைய பேர் இந்த மாதிரி மசாலா அரைக்கும் போது வெறும் மிளகாய் மட்டும் காய வச்சு எடுத்துக்குவாங்க. நம்ம எல்லா பொருட்களையுமே காய வச்சுருக்கிறதுனால வறுக்கும் போது ஈஸியாக கொஞ்ச நேரத்துலேயே வறுபட்டுரும். பருப்பு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு நல்ல அகலமான தட்டாக எடுத்து அதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அதே கடையிலேயே மறுபடியும் நம்ம எல்லா பொருட்களையுமே வறுத்து எடுத்துக்கலாம். மசாலா அரைக்கும் போது நம்ம ஒரு சில விஷயங்களை கவனித்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருட்களை வெயிலில் நல்லா காய வைக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு மெயினான ஒரு விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம எல்லா பொருட்களையுமே வறுத்து எடுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா கருகி போயிடும், கலர் மாறிடும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் பொறுமையாக பக்குவமாக பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் பச்சரிசி யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக இட்லி அரிசி, பொன்னி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெந்தயமும் ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது, லைட்டாக கலர் மாறினா போதும். மல்லி எனக்கு 1 கிலோ இருந்தனால பாத்திரம் பத்தலை, அதனால் நான் 2 ஷிஃப்டாக போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்படி எல்லா பொருளையுமே பொறுமையாக நம்ம பக்குவமாக வறுத்து எடுத்துக்கிட்டோம். அதை ஒரு தட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் அதை மாவு மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். வீட்டில் மிக்சியில் அரைக்கிறத விட மாவு மில்லில் கொடுத்து அரைக்கிறது தான் நல்லாயிருக்கும். நம்ம குவான்டிட்டி நிறைய எடுத்துக்கும் போது மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கிற மாதிரி இருக்கும். அரைக்க ஆரம்பித்து 5 நிமிஷத்துலேயே மிக்சி ஜார் ஹீட் ஆகிடும். அந்த ஹீட்லேயே மசாலாவோட கலர் அண்ட் வாசனை ரெண்டுமே சேஞ்ச் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் மசாலா அரைக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு பவுடர் நைஸாக அரைக்கணும்னு ஐடியா இருக்காது. மாவு மில்லில் அரைக்கும் போது அங்கே இருக்கவங்ககிட்ட குழம்பு தூளுக்கு அரைக்கணும்னு சொன்னால் அவங்களே கரெக்டாக அரைச்சி கொடுத்துருவாங்க. இதனால தான் நான் மாவு மில்லில் அரைக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்.
இன்னொரு முக்கியமான விஷயம், மசாலா அரைச்சி முடித்த உடனே அதை பாக்ஸில் போட்டுறாதீங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சும் இந்த மாதிரி ஒரு துணி ஆர் பேப்பர் மேலே பரப்பி விட்டு ஆற விடுங்க. நல்லா ஆறினதுக்கு பிறகு பாக்ஸில் போட்டுக்கலாம். இப்படி பண்ணுறதால மசாலாவோட கலர் மாறாமல் இருக்கும். நான் எடுத்துக்கிட்ட பொருட்களோட அளவுகளை வச்சு எனக்கு கிட்டத்தட்ட 3 கிலோ அளவுக்கு குழம்பு மசாலாத்தூள் கிடச்சிது. எனக்கு அது தாராளமாக 1 இயர் வரைக்கும் வரும். இந்த பெரிய வாளியிலிருந்து நான் ஒரு சின்ன பாக்ஸில் அல்லது கண்ணாடி ஜாரில் மாற்றி வச்சுக்குவேன். தீர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் ரீஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இப்படி பண்ணுறதுனால சீக்கிரமாக இது கெட்டு போகாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழம்பு மசாலாத்தூள் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுட்டு அதே மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக மசாலா சூப்பராக வரும். இதே மாதிரி பாய் வீட்டு பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுங்கிற டீட்டெயில்டு வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் போட்டுட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஃபோனுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ காய்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.